அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா பார்ட் 9ல் ஒரு 30 கேள்விகள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து ஐஎன்எம் மற்றும் பாலிட்டி ரிலேட்டடான முக்கியமான கேள்விகள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு இது ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. இதுல ஆகியன்னு கொடுத்துருப்பாங்க. ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. காரணம் பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். இதுல அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல ஆப்ஷன் டி தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம் என்பது சரியான விடை. 1906 தான் வஉசி என்ன பண்றாரு, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு. மொத்த முதலீடான 10 லட்சம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25 ரூபாய் வீதம் இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சேர்ந்தோருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அவர் வாங்கிய 2 கப்பல் பார்த்தீங்கன்னா SS கலியா மற்றும் SS லாவோ என்ற 2 கப்பல்களை வாங்கினார் 1906ஆம் ஆண்டு. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்காக, மற்றொரு நாடு எந்த நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார்? இது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாட்டிற்கான தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் எனும் அமைப்பினை தொடங்கியவர் யார்? சாரதா சதன் என்னும் கற்றல் இல்லம் அது வீடற்றவர்களுக்கான இல்லம்னு புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய் அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வங்காளதேசத்தை சேர்ந்த வேற்றுமொழி பேசக்கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் நெஞ்சுரம் அந்த காலத்திலேயே அவருக்கு இருந்தது. 2 வருடங்களுக்கு பின்னர் கணவரும் இயற்கை எய்தவே புனே திரும்பிய அவர் ராணடே, பண்டார்கர் ஆகிய தலைவர்கள் உதவியுடன் ஆரிய மகிழா சமாஜ் இதையும் பண்டித ரமாபாய் தான் நிறுவினார். 1882 300 பெண்கள் அமைப்பில் கல்வி கற்றனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணடே, பண்டார்கர் ஆகியோரின் உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன் வீடற்றவர்களுக்கான இல்லம் எனும் அமைப்பை அவர் தொடங்கியவரும் ரமாபாய் அவர்கள். வெகு விரைவிலேயே இந்து பெண்களை கிறித்துவ மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டதால் தனது செயல்பாடுகளை புனேவுக்கு அருகேயுள்ள கேத்கான் என்னும் இடத்திற்கு மாற்றினார். அங்க பார்த்தீங்கன்னா முக்தி சதன் சுதந்திர இல்லம் என்னும் அமைப்பை நிறுவினார். அந்நிறுவனத்தில் 2000 பெண்களும் குழந்தைகளும் தங்கியிருந்தனர். அவர்களை சுய சார்புடையவர்களாக மாற்றுவதற்காக தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சாரதா சதன் மட்டும் இல்லாம ஆரிய மகிழா சமாஜ், அதே மாதிரி கேத்கான்ல முக்தி சதன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரதா சதன் போன்ற அமைப்புகளை நிறுவியவர் பண்டித ரமாபாய் அவர்கள். சரியான விடையை தேர்வு செய்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் என்ன? வாஞ்சிநாதன் வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் எ ரேடிக்கல் குரூப் கால்டு, அது என்ன சங்கம்னு நமக்கு ஞாபகம் வரும், பாரத மாதா குழு. 1880 திருவாங்கூர் அரசின் பகுதியில் பிறந்த வாஞ்சிநாதன் அவ்வரசின் ஆட்சியில் இருந்த புனலூர் அப்படிங்கிற இடத்துல வனத்துறையில் காவலராக பணியாற்றினார் வாஞ்சிநாதன். பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் அவரும் ஒரு உறுப்பினராவார். ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவதே எந்த அமைப்பின் குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா பாரத மாதா சங்கத்தின் குறிக்கோளாக இருந்தது. வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார்? வடலூர்ல சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று பொறுத்துக. பிரார்த்தனை சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதே மாதிரி சமரச வேத சன்மார்க்க சங்கம், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம்,
அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பிரார்த்தனை சமாஜம் 1867ஆம் ஆண்டு. அடுத்தது சமரச சன்மார்க்க சங்கம் 1865, பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் 1875ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றிய சரியான கூற்று. இந்து விதவை மறுமண சட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. 1856ல நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதுல வங்காள படையில் உயர் ஜாதியினரும் சேர்ந்து கொள்ள வழிவகை செய்தது. சாதிப்பற்றை கைவிட்டு அவர்கள் படைகளில் சேர வேண்டும் அல்லது இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி முன்னேறும் வாய்ப்பை கைவிட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. மேலும் சதி ஒழிப்பு சட்டம் விதவை மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கான எதிரான சட்டம் ஆகியவை சமய நம்பிக்கைகளில் ஆங்கில அரசு தலையிடுவதாக கருதப்பட்டது. 1850ல பாத்தீங்கன்னா இயற்றப்பட்ட லெக்ஸ்லோசி சட்டம் கிறித்துவராக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. இது வைதீக இந்துக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1856ல 1850ல லெக்ஸ்லோசி சட்டம். இது எதற்காகன்னா, கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துக்கள்ல உரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ற சட்டம் தான் லெக்ஸ்லோசி சட்டமாகும். அகோபில மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ல அகோபில மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்ரீரங்கத்தில் உருவாக்கப்பட்டது. பின் வருபவர்களுள் அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார்? அரிக்கமேடு அகழ்வாய்வு மேற்கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்டிமர் வீலர் என்பது சரியான விடை. 1875இல் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி அவர்கள். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ. சிதம்பரம் நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? இது நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொல்ல 1906ஆம் ஆண்டு தான் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி அவர்கள் தொடங்கினார். தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? இது அடையாறில் அமைந்துள்ளது. இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக, அரசியலில் ஈடுபாடு உடையவராக, இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராகவும் திகழ்ந்தவர் யார்? கவிஞர்னு சொல்றப்பவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரோஜினி நாயுடு அவர்கள் என்பது சரியான விடை. பின் வருபவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர்? தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தை ஏற்படுத்தியவர் அபினிந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடையாகும். அடுத்தது சம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு, ரவுலட், சௌரி சௌரா, தண்டி சத்தியாகிரகம், இதெல்லாம் நம்ம ஈஸியா ஞாபகம் வந்துடும். சம்ரான் இதுல காந்தியடிகள் இந்தியா வந்தவுடன் அவர் நடத்திய முதல் சத்தியாகிரகம் இந்தியாவில் 1917 சம்ரான். ரவுலட் 1919ஆம் ஆண்டு. சௌரி சௌரா 1922. தண்டி சத்தியாகிரகம் 1930ஆம் ஆண்டு. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். இந்தியாவின் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் எந்த மாநிலம்? லோக் ஆயுக்தான்னா நம்ம பார்த்த ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த மாநிலத்துக்குள்ள ஒரு அரசு அதிகாரிகள் ஊழல் அவங்க செய்கிற தப்புகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் லோக் ஆயுக்தா முதலில் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? உச்ச நீதிமன்றம் 65ன்னு பார்த்தோம். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62 ஆகும். புன்சி கமிஷன் எது அமைக்கப்பட்டது எப்போது? புன்சி கமிஷன்
அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? புன்சி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 2007 ஏப்ரல் 28ஆம் தேதியன்று. மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவராக உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா அவரு 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக. அடிப்படை கடமைகளை பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு ஆப்ஷன்ல ஸ்வரன் சிங் குழு என்பது சரியான விடை. 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று என்ன கூற்று? 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று சமதர்மம் என்பது சரியான விடை. குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? இதுல ஒப்பந்த காலத்தை நிர்ணயித்தல், நியாயமான வாடகை, நிலத்தை வாங்கும் உரிமை. இதுல 3 கூற்றுகளுமே சரியான முக்கியமான அம்சங்களாகும். ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடமும் மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் எந்த ஒப்பந்தமாகும்? ஒடுக்கப்பட்ட மக்களின் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிட மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடுவது பூனா ஒப்பந்தம் ஆகும். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது? பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்ற சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51 என்பது சரியான விடை. ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? ஒன்றிய அரசாங்கம் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1983ஆம் ஆண்டு. 2005 தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன? எத்தனை நாட்கள தகவல்களை பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் என்பது கால வரம்பாகும். மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எந்த குழு? 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு GVK ராவ் குழு என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, எந்த சட்டத்திருத்த சட்டம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுவது 42வது திருத்த சட்டம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 30 கேள்விகள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்த்தோம். நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நியூ புக்கில் இருந்து உங்களுக்கு அப்பப்போ கேள்விகள் நம்ம எடுத்து கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷன் மற்றும் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.